தமிழ் இலக்கிய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நற்பெயர் பெற்றவர்களிலே ஒருவர் மகா மகோபாத்தியாயா என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாத ஐயர் அவர்கள் கிடைத்தற்கு அரியனவாக இருந்த பல தமிழ் இலக்கியங்களை தேடி தொகுத்து பதிப்பித்து கொடுத்தவர். அவர் ஒரு வெறும் பதிப்பாசிரியர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த கட்டுரை எழுத்தாளர். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் என் சரித்திரம் என்று ஒரு சுவையான ஒரு நூலை படைத்திருக்கின்றார். அவருடைய ஆசிரியராக இருந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பற்றி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்று ஒரு மாபெரும் நூலையும் படைத்திருக்கின்றார். இவை தவிர அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பத்திரிகைகளிலே எழுதி அவற்றை தொகுத்து கட்டுரைகளாக தொகுப்புகளாக வெளியிட்டிருக்கின்றார். அந்த கட்டுரைகளிலே அக்காலகட்டத்து சமுதாயத்தினுடைய பல நல்ல செய்திகள், விழுமியங்கள், சில உயர்ந்த மனிதர்களை பற்றிய சித்திரங்கள் எல்லாம் நமக்கு அந்த கட்டுரை நூலிலே காண கிடைக்கின்றன. அப்படி காண கிடைத்த ஒரு கட்டுரை தான் சங்கராபரணம் நரசையர் என்ற அந்த கட்டுரை. நரசையர் என்பவர் தஞ்சாவூர் பகுதியிலே வாழ்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய சங்கீத புலமையாளர். அவருடைய சங்கீத புலமைக்கு ஒரு அடையாளமாக அவர் பல்வேறு ராகங்களை மிக சிறப்பாக பாடக்கூடியவராக இருந்த போதிலும் இந்த சங்கராபரணம் என்ற அந்த ராகத்தை அவர் பாடி அதை கேட்பதற்கு மற்றவர்கள் பெரிதும் விரும்பினார்கள். அப்போ தஞ்சை ஆண்டு கொண்டிருந்த சரபோஜி மன்னர் அவருக்கு அவருடைய இசைப்புலமையை மெச்சி சங்கராபரணம் நரசையர் என்ற ஒரு பட்டப்பெயரையும் வழங்கினார். இந்த சங்கராபரணம் நரசையர் ஒரு முறை அவருக்கு பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது ராமபத்திர மூப்பனார் என்ற பெரும் செல்வந்தரிடம் சென்று, எனக்கு 80 பொன் தேவைப்படுகிறது, கடனாக கொடுங்கள், அதை நான் உங்களுக்கு விரைவில் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி கடன் கேட்கின்றார். ராமபத்திர மூப்பனார் பெரும் கொடை வள்ளல், புலவர்களையும் கலைஞர்களையும் ஆதரிப்பதிலே முன்னணியில் இருப்பவர். அவரிடம் இவர் கடன் கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட அவர் கடனாக கேட்டார். அவர் உடனே விளையாட்டாக, கடனாக கேட்டால் அதற்கு ஈடாக எதையாவது கொடுக்க வேண்டியிருக்குமே, நீங்கள் என்ன ஈடு கொடுப்பீர்கள் என்று கேட்டபோது நரசையர் சொன்னார், நான் சங்கராபரணத்தை ஈடாக கொடுக்கிறேன், கடனை கட்டி முடிக்கும் வரை நான் சங்கராபரணம் என்ற ராகத்தை எந்த இடத்திலும் பாடமாட்டேன் என்று அவர் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விடுகிறார். இவர் விளையாட்டாக அந்த கடிதத்தை வாங்கி வைத்து கொண்டு அவருக்கு 80 பவுன்களை கொடுத்து அனுப்புகிறார். இது நடந்து முடிந்து விட்டது. இதற்கு பிறகு ஓரிரண்டு ஆண்டுகள் போகின்றன. அந்த ஓரிரண்டு ஆண்டுகளிலே நரசையர் எத்தனையோ கச்சேரிகள் செய்த போதிலும் அவர் அந்த சங்கராபரணம் என்ற ராகத்தை மட்டும் பாடுவதை அவர் விட்டுவிட்டார். இந்த சூழ்நிலையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த அன்றைய பிரிட்டிஷ் அரசுக்கு மிக நெருக்கமாக இருந்த வாலஸ் அப்புராயர் என்ற ஒரு பெரிய செல்வந்தருடைய வீட்டிலே திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திற்கு சங்கராபரணம் நரசையரை அழைத்து கச்சேரி வைக்கின்றார். நரசையர் ஒரு மணி நேரம் பல பாடல்களை பாடுகிறார். அப்போது கூட்டத்தில் இருந்தவர்கள், நீங்கள் சங்கராபரணம் ராகத்திலே பாட வேண்டும் என்று அவரிடம் கேட்கின்றார்கள். அவர் அது என்னால் முடியாது என்று மறுத்து விடுகிறார். இந்த வாலஸ் அப்புராயர் அன்றைய பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு அரசுக்கு மிக வேண்டியவர் என்பதனால் அவரும் கேட்கின்றார், என்ன காரணத்தினால் பாட முடியாது என்று. இல்லை, அதை நான் இந்த ராமபத்திர மூப்பனார் எனும் பெரியாரிடம் அதை ராகத்தை நான் அடமானமாக வைத்து அவரிடம் 80 பவுன் வாங்கியிருக்கின்றேன், அதை திருப்பி கொடுத்தால் வழியே நான் அந்த ராகத்தை பாடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று சொல்லிவிடுகின்றார். அவ்வளவுதானே என்று யாராவது ராகத்தை அடகு வைப்பார்களா என்று கடிந்து கொண்டு வாலஸ் அப்புராயர் ஒரு ஆளை அனுப்பி அவருடைய வீட்டு கணக்கப்பிள்ளையை அனுப்பி 80 பவுனும் அதற்குரிய வட்டியுமாக தங்க காசுகளை கொடுத்து அனுப்புகிறார். சென்றவர் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து திரும்பி வருகிறார். திரும்பி வருகிற போது அவருடன் கபிஸ்தலத்தைச் சேர்ந்த ராமபத்திர மூப்பனார் அவர்களும் வருகின்றார்கள். அப்போ அவர் வந்தவுடனே எல்லோருக்கும் பெரிய வியப்பாக இருக்கிறது. எல்லோரும் அவருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்கின்றார்கள்.
அவர் என்ன நடந்தது என்று இந்த வாலஸ் அப்புராயர் அவரிடம் கேட்கின்றார், மூப்பனாரிடம். அப்போது அவர் பதில் சொல்கின்றார், என்னிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் இலவசமாக நன்கொடையாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த நரசையருக்கு உரிமை உண்டு. அவர் அத்தகைய மாபெரும் கலைஞர். ஆனால் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில், மனநிலையில் எனக்கு கடனாக 80 பவுன்கள் கொடுங்கள் என்று கேட்டார். அது எனக்கு முதலில் ஆச்சரியமாக இருந்தது. இவர் 80 பவுன்கள் எப்படி கடனாக கேட்கிறார், இது எப்படி அவரால் திருப்பி கொடுக்க முடியும் என்ற எண்ணத்தில் நான் அவரிடம் கடனாக கொடுக்க வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு பொருளை ஈடாக வைக்க வேண்டுமே, ஏதாவது ஒரு ஆபரணத்தை கொடுத்தால் நான் தருகிறேன் என்று சொன்ன உடனே, என்னிடம் இருக்கிற ஆபரணங்களிலேயே மிக உயர்ந்தது சங்கராபரணம், அதை நான் ஈடாக வைத்து உங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். உடனே நானும் விளையாட்டாக அவருக்கு 80 பவுன் கொடுத்து விட்டேன் என்று ராமபத்திர மூப்பனார் சொல்லுகிறார். இது ஒரு தற்செயலாக விளையாட்டாக நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இந்த நரசையர் மிகவும் யோக்கியமானவர். அவர் சொன்ன சொல் தவறாதவர். என்னிடம் அவர் சங்கராபரணத்தை அடமானம் வைக்கிறேன் என்று சொன்ன பிறகு எந்த கச்சேரியிலும் அவர் சங்கராபரண ராகத்தை பாடவே இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். அவருடைய வாக்கு தூய்மையை எண்ணி நான் மகிழ்கிறேன். இப்பொழுது அந்த ராகத்தை அவர் இனிமேல் பாடலாம் என்று அவர் எழுதி கொடுத்த கடிதத்தை திருப்பி கொடுக்கிறார். அந்த கடன் ஒப்பந்தம் இத்தோடு ரத்தாகிவிட்டது என்று எழுதி கொடுத்து விடுகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த 80 பவுன்களை இவர் திருப்பி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டுகிறார். அவர் மேலும் ஒரு 80 பவுன் கொடுக்கிறார். அவர் வாங்கிய 80 பவுனுக்குரிய வட்டி தொகையாக வரக்கூடிய அதையும் பொன் நாணயங்களாக ராமபத்திர மூப்பனார் கொடுக்கிறார். வாலஸ் அப்புராயர் கொடுத்த அந்த பொற்காசுகளையும் கொடுத்து விடுகிறார். கூடியிருந்த பலரும் ராமபத்திர மூப்பனாருடைய இந்த செயலை கண்டு பெரிதும் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். இந்த காலத்தில் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா என்று கேட்டார். இவர் கடன் வாங்கியவர் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எங்கேயும் அதை பாடவில்லை. கடன் கொடுத்தவர் கடன் வேண்டாம், திருப்பி அவர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி அதை தள்ளுபடி செய்து விடுகிறார். தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த சங்கராபரணம் நரசையர் கொடுக்க வேண்டிய வட்டி தொகைக்கு ஈடாக பொற்காசுகளை அவரே முன்வந்து கொடுக்கிறார். ஆக இப்படி மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து, ஒருவருடைய நற்பண்புகளையும் புலமையையும் மதித்து ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை ஒரு காலத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். மிக உயர் பண்புகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்ற இந்த செய்திகளை நாம் ஊவை சாமிநாத ஐயர் அவர்களுடைய கண்டதும் கேட்டதும் என்ற நூலிலே நாம் அறிகின்றோம். அது ஒரு அரிய பொக்கிஷம். இன்றைய நாட்களிலெல்லாம் இந்த மாதிரியான விழுமியங்கள் குறைந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் அவற்றை படிப்பது நம்மை மீண்டும் ஒரு முறை புதுப்பித்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதனால் இந்த செய்தியை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.